Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது ப்ரோக்ராம் என்ன சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அது ஒரு டேட்டா அனாலிசிஸ். ஓகே, அதுக்கு வந்துட்டு பைத்தன் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த சேல்ஸ் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டா அனாலிசிஸ் டூல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு நான் இந்த ஃபுல் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணனாலும் பண்ணுங்கள், உங்களோட விஷயம் தான். பட் ஆனால் நான் டைப் பண்ண விரும்பலை. என்னன்னா நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் இருக்க ப்ரோக்ராம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை வந்து வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதோட எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். இந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஸோ இது என்ன அப்படின்னா என்னென்ன மந்தில் என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு, எத்தனை ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான கிராஃப் தான் வந்துட்டு இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மந்த்து ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனு. கரஸ்பாண்டிங் மந்தில் நடந்த சேல்ஸ் எவ்வளோ. ஓகே, அமௌண்ட்டு இப்போது மார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 17,000 ருபீஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நமக்கு வந்துட்டு மொத்தம் 3 கிராஃப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தது வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த கிராஃப் என்ன அப்படின்னா இது கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன் பெர் மந்த் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? தென் இப்போ ஜனவரி மாதத்தில் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு கஸ்டமர் பர்சன்டேஜ், அதாவது ப்ராடக்ட் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கஸ்டமர்ஸ் ரீச் ஆகிருக்கு அதுக்கான பர்சன்டேஜ். ஸோ அதுக்கான பை சார்ட் தான் இது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சார்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஓகே நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. இப்போ பார்த்தோன்னா ஜனவரி மாதத்தில் 120 கஸ்டமர் 12,000 ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும் நம்மளோட டேட்டாவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். என்னென்ன மந்த்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எத்தனை கஸ்டமர். ஓகே, அதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதான் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம். ஓகே, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கே சொல்கிறேன். என்ன பண்ணணும், இந்த ஒரு லைன் கூட எழுதாமல் நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிக்கலாம். ஓகே, அந்த கோடை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னா இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி. ஸோ இது என்ன அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் ஓரியன்டான எல்லா டூல்ஸும் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது ஒன்றும் இல்லை, ஃபைல்ஸுக்குள்ளே டேட்டா அனாலிசிஸோட ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த ஆஸ்பிடின்னு இருக்குது பார்த்தீங்க, இது வந்து அலியாஸ், அதாவது பேண்டாஸ் அப்படின்ற வேர்டை சுருக்கமாக பிடின்னு யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அலியாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வேர்டை சின்னதாக ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணோன்னா அதுக்கு பேர் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அலியாஸ். இப்போ பேண்டாஸ் அப்படின்னு எழுதாமல் பிடின்னு எழுதுனா போதும். ஸோ அதனால தான் அலியாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இம்போர்ட் matplotlib டாட் பைப்லாட் எஸ்பிஎல்டி. அதாவது ஒன்றும் இல்லை, matplotlib அப்படின்ற லைப்ரரியிலேருந்து பைப்லாட் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணுறேன். அந்த மாடியூலை வந்து பிஎல்டி அப்படின்ற அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு சேல்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸோட டேட்டா வந்து நமக்கு தேவை. டேட்டா இருந்தால் மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து என்ன இருக்குன்னா நமக்கு சேல்ஸோட டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ என்னென்ன மந்த்துக்கான லிஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்துட்டு சேல்ஸு. ஸோ அந்தந்த கரஸ்பாண்டிங் மந்தில் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது. தென் வந்துட்டு எத்தனை கஸ்டமர் ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஸோ எவ்வளோ கஸ்டமர்ஸ் கரஸ்பாண்டிங் மந்தில் எவ்வளோ அப்படின்றது. இந்த டேட்டா தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பாண்டாஸில் இருக்கிற ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபைலை, அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிடி அப்படின்னு போட்டுக்கிறேன். பிடினா பாண்டாஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் இந்த பாண்டாஸில் இருந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற கீவேர்டு எடுத்து அதை வந்துட்டு நம்மளோட டேட்டா இன்புட்டாக கொடுக்குறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து டேபிளர் ஃபார்மில் மாற்றிட்டு என்ன பண்ணும், வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, டேட்டா ஃப்ரேமில் ஜென்ரலாக என்னென்னா டேட்டாவை டேபிளர் ஃபார்மில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டு நம்மளோட டேட்டாவை டேபிளர் ஃபார்மில் மாற்றிடும். ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுத்த இந்த டேட்டாவை வந்துட்டு டேபிளர் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி டிஎஃப்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அடுத்த லைன் என்ன அப்படின்னா
இந்த சேல்ஸ் அப்படின்றது, அதாவது சேல்ஸ் அப்படின்ற ஒரு சேல்ஸ் டேட்டா செட் அப்படின்ற ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஆஃப் டிஎஃப் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஆஃப் டிஎஃப்னு ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்தோம் இல்லையா, அதாவது நம்மளோட டேட்டாவை டேபிளர் ஃபார்மில் மாற்றி டிஎஃப்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஎஃப்ன்ற அந்த டேபிளர் ஃபார்மில் இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடும். அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி காமிச்சப்போ வந்துட்டு இங்கே அவுட்புட் டெர்மினலில் ஒரு தெரிஞ்சதா டேட்டா, அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, இங்கே பிரிண்ட் பண்ணதுனால மட்டும்தான் வந்து தெரிஞ்சது. இதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா எல்லாமே ஃபுல்லாக வந்து கிராஃப் தான். ஓகே, இது ஃபுல்லாமே கிராஃப், இது ஃபுல்லாமே வந்து கிராஃப் தான். ஓகே 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 ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப், மொத்தம் நம்ம வந்துட்டு 3 கிராஃப் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன, லைன் சார்ட்டு. நெக்ஸ்ட் கிராஃப் வந்துட்டு பை சார்ட். ஓகே, பை சார்ட்டு. அடுத்து வந்துட்டு ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு 3 கிராஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு லைன் சார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பிளாட்டை வந்துட்டு ஒரு கிராஃபை பிளாட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் அப்படின்றது கொடுப்போம். தென் இந்த பிளாட்டில் வந்து ஜென்ரலாக பிளாட்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கேட்டர் பிளாட். நம்ம என்ன பிளாட்டை கொடுக்கணுமோ அதை வந்து இங்கே கரெக்டாக கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா பை ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்தோன்னா பிளாட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா எல்லாமே ஒரு வெரைட்டி ஆஃப் வந்துட்டு சார்ட்டுக்கான ஒரு வேல்யூ. ஓகே, இப்போ பிளாட் அப்படின்னா லைன் சார்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி பை அப்படின்னா பை சார்ட்டுன்னு அர்த்தம், ஸ்கேட்டர் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அந்தந்த கிராஃபுக்கு கரஸ்பாண்டிங் நேம்ஸ் இருக்குது, அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த பிஎல் டாட் ஃபிகர் ஆஃப் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த பிஎல்டி டாட் ஃபிகர் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு யூனிக் விண்டோ. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு யூனிக் விண்டோ இருக்கும் இல்லையா, அந்த யூனிக் விண்டோக்குள்ளே என்ன இருக்கும், அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும், மற்ற வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எதுக்காக வந்துட்டு ஒரு யூனிக் விண்டோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், லைன் சார்ட் அப்படின்ற கிராஃபை பிளாட் பண்ண போகிறேன். அந்த கிராஃபை எங்கே பிளாட் பண்ணுறது அப்படின்னா இந்த பிஎல் டாட் ஃபிகர் ஆஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விண்டோ கிரியேட் பண்ணி எம்டி விண்டோ, அந்த எம்டி விண்டோவில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராஃபை பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் பை சார்ட்டை வந்துட்டு பிளாட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் வந்து பிஎல் டாட் ஃபிகர் ஆஃப் கொடுத்துருப்பேன். எதுக்குன்னா அப்படின்னா இங்கே வந்தோடனே ஒரு நியூ விண்டோவை கிரியேட் பண்ணிடும், அந்த விண்டோவில் பை சார்ட் இருக்கும், மறுபடியும் வந்துட்டு ஒரு நியூ விண்டோ கிரியேட் பண்ணும், அதுக்கடுத்த விண்டோவில் ஸ்கேட்டர் பிளாட் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு யூனிக்கான விண்டோஸில் ஒவ்வொரு கிராஃபை ஸ்டோர் பண்ணுறோம். பட் ஆனால் நமக்கு வந்து டவுட் வரலாம், ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விண்டோலேயே வந்துட்டு எல்லா கிராஃபையும் ஸ்டோர் பண்ணிடலாமே, எதுக்கு வந்து இத்தனை அப்படின்னா ஒரே ஒரு விண்டோலேயே 3 கிராஃபையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 3 கிராஃபும் மெர்ஜ் ஆயிடும். ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு கிராஃப் ஒழுங்காக தெரியாது, நம்மளால் டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியாது, நம்மளோட டேட்டா ஒழுங்காக தெரியாது. ஸோ அப்படின்றப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிராஃபையும் தனித்தனியாக வந்துட்டு விண்டோவில் ஸ்டோர் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு அப்போ விண்டோவை ஸ்டோர் பண்ணணும்னா விண்டோவை கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் பிஎல் டாட் ஃபிகர் ஆஃப். பிஎல்இ டாட் ஃபிகர் ஆஃப்னா ஒரு விண்டோ யூனிக் விண்டோ வந்து கிரியேட் ஆகும். அந்த விண்டோவில் என்ன பண்ணுறோம், இந்த கிராஃபை பிளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் அப்படின்னா பிஎல்டி அப்படின்றது கிராஃப் அப்படின்றனா டேட்டாஸ் இருக்கிற ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ளே அந்த மாடியூல்குள்ளே பிளாட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா லைன் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணுவோம். ஓகே, பிஎல் டாட் பிளாட் ஆஃப்னு கொடுத்துட்டு நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மந்த்ன்ற காலம் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன், சேல்ஸ்ன்ற காலமும் இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து மார்க்கர் 0ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா அதாவது இங்கே மார்க்கர் ஓ, இது வந்து 0 இல்லை, ஓ. ஓகே, அதாவது ஆல்ஃபபெட்டில் இருக்க ஓ. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபஸ்ட் ரன் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அப்போயே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க, லைன் சார்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக போட்டு மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மார்க்கரில் நம்ம ஓன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா வேல்யூஸையுமே ஓ அப்படின்ற மார்க்கரால் மார்க் பண்ணி காமிக்கும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஓ. இப்போ வந்துட்டு ஜனவரின்ற மந்தில் 12,000 சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை ஓ அப்படின்னு போட்டு மார்க் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து மார்க்கர். இந்த மார்க்கரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் என்னென்னா பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப் மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட். இது என்னென்னா அந்த கிராஃபுக்கு டைட்டில் வைக்கிறது. அதாவது பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப் அப்படின்னா அந்த கிராஃபுக்கு வந்து டைட்டில் வைக்கும். ஸோ அந்த பிளாட்டுக்கு மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்டுன்னு ஒரு டைட்டில் வைக்கிறோம். அடுத்து வந்து பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் ஆஃப், அதாவது அந்த கிராஃபில் மந்த் அப்படின்றத எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பிளாட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு ஒய் லேபிள் ஆஃப் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணுறதுக்கு. ஸோ பிஎல்இ டாட் ஒய் லேபிள் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸில் சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்துட்டு இங்கே வந்து புதுசாக ஒன்று இருக்கும், என்னென்னா பிஎல்டி டாட் கிரிட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா.
இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஜென்ரலாக கிரிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. கிரிட் அப்படின்றது வந்துட்டு கிரிட்னா ஜென்ரல் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஒரு ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அது வந்து சின்ன சின்ன பாக்ஸஸாக பிரிச்சிருக்கும். அதாவது ஒரு நெட்டு வலை மாதிரி இருக்கும் இல்லையா, பாக்ஸாக பிரித்து, அதான் வந்து கிரிட் அப்படின்றது. இப்போ வந்துட்டு கிரிட் அப்படின்றதுல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ரோஸாக பிரிச்சுட்டு நிறைய காலம்ஸாக பிரிக்கும். நிறைய காலம்ஸாக பிரித்து வச்சு சின்ன சின்ன பாக்ஸாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் கிரிட். PLD.grid of ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா கிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நம்மளோட இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்மளோட லைன் சார்ட்டில் வந்துட்டு கிரிட்டு வந்து இருக்கும், கிரிட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி பண்ணுறதுக்காக வந்து கிரிட்ன்றது ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ பிளாட் பண்ணும்போது நீங்களே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா PL.show நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம். நம்மளோட பிளாட்டுக்கு இன்புட் கொடுத்துட்டோம், ஹெட்டிங் வச்சுட்டோம், எக்ஸ் லேபிள் என்ன கொடுத்துட்டோம், ஒய் லேபிள் என்ன கொடுத்துட்டோம், அது கிரிட் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனால் வந்து கிராஃபை பார்க்கணும் இல்லையா, எப்படி தெரியும்னா PL.showவாக கொடுத்தா மட்டும் தான் அவுட்புட்டில் தெரியும், இல்லைன்னு தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பை சார்ட். ஒரு வழியாக லைன் சார்ட் முடிஞ்சது. ஸோ இப்போ பை சார்ட் போகலாம். பை சார்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு புது விண்டோ கிரியேட் பண்ணுறேன். அப்படின்னா இது தனி விண்டோவில் பிரிண்ட் பண்ணணும். இதே விண்டோவில் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிராஃப் இதுவும் மெர்ஜ் ஆகி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் புது விண்டோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். PL.figure ஆனால் புது விண்டோ வந்துட்டு கிரியேட் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா PLD.py-off கொடுத்துருக்கேன். பையன்னு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பை சார்ட்டுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணணும்னா பை அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ PL.py-off நம்ம வந்துட்டு கிராஃப் இன்புட் கொடுக்கணும் இல்லையா, நம்ம டேட்டா ஃப்ரேமில் கஸ்டமர் அப்படின்ற காலம் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ லேபிள்ஸ் ஈக்குவல் டு DF of monthன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு வந்துட்டு லேபிளுக்கும் மந்தில் இருக்க காலம், நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் மந்த்ன்ற காலம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டேட்டா வந்துட்டு லேபிள்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துட்டேன் லேபிள்ஸில். இங்கே ஆட்டோ PCT இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்துட்டு சம்திங். ஸோ இதில் வந்துட்டு %1.1F % ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த %1.FF இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, இங்கே நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இன்புட்டாக கொடுத்த டேட்டா பார்க்கலாம். கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், தென் வந்துட்டு கரஸ்பாண்டிங் மந்த்து சொல்லியிருக்கோம் இல்லையா. இது எதுக்காக அப்படின்னா, ஓவராலாக வந்துட்டு நம்ம எத்தனை மந்த்து கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மந்த்லேயும் வந்துட்டு எத்தனை % கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்றத, அதாவது அந்த பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு இங்கே பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். %1.1F % கொடுத்தோம்னா இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பை சார்ட்டில் கரஸ்பாண்டிங் மந்த், இப்போ ஜனவரினா இத்தனை % கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது நம்மளோட ஓவரால். இப்போது 6 மந்த் அப்படின்னா 6 மாதத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு மந்த்லேயும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு வந்து பர்சன்டேஜை கொடுக்கும். ஓகே, உதாரணத்துக்கு 6 மந்த் அப்படின்னா வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் ஜென்ரலாக, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து 1200 அப்படின்னா ஓகே. ஸோ பர்சன்டேஜ் வெயிட் பண்ணுங்கள், கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ, 1200. ஓகேவா, நமக்கு வந்து ஜனவரியில் வந்துட்டு 120 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அதாவது நம்மளோட ரிக்வயர்டு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 1200 இன்டூ 100. ஓகே, இன்டூ 100ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சன்டேஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 120, இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1/10 வரும். ஸோ ஆன்சர் வந்து 10% வரும் இல்லையா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பர்சன்டேஜ் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நம்மளோட 1 மந்த் கஸ்டமரு, டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமரு இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளோட பர்சன்டேஜ் வந்துடும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜனவரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ ஜனவரி மாதத்தில் 10% கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து இதோட அர்த்தம். டோட்டல் கஸ்டமர் 1200. ஸோ ஜனவரி மாதத்தில் 10% வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோ PCT = %1.1F % கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஹோல் லைன். இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேமில் இருக்க கஸ்டமர்ஸ் எடுக்கும், கரஸ்பாண்டிங் மந்த் எடுக்கும். ஸோ இந்த மந்தில் இவ்வளோ % கஸ்டமர், அடுத்த மந்தில் இவ்வளோ % கஸ்டமர், இது எல்லாத்தையும் தான் வந்து இது பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கிராஃபுக்கு டைட்டில் வைக்கணும். டைட்டில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, PLD.title இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கொடுத்துட்டு கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன் பை மந்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதான் வந்து நம்மளோட ஹெட்டிங். ஓகேவா, அடுத்து கிராஃபை வந்துட்டு ஷோ பண்ணி காமிக்கணும். ஸோ நம்மளோட கிராஃப் தெரியணும் அப்படின்னா PL.show கொடுக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் கிராஃப் என்ன அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டு. இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல பிஎல்இ டாட் ஃபிகர் ஆஃப் இருக்கா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு நியூ விண்டோ வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு பிஎல் டாட் ஸ்கேட்டர் ஆஃப்னு கொடுக்குறேன். ஸ்கேட்டர் ஆஃப்ன்ற கீவேர்டு எதுக்காக அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃப் வேணும் அப்படின்னா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போது அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட கிராஃபுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு டேட்டா தேவை. டேட்டா இருந்தால் மட்டும்தான் கிராஃப் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் கஸ்டமர்ஸ்ன்ற காலம் இன்புட்டாக கொடுக்குறேன், சேல்ஸ்ன்ற காலம் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ எத்தனை கஸ்டமர் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகே. அடுத்து நம்மளோட கிராஃபுக்கு ஒரு டைட்டில் கஸ்டமர் விசஸ் சேல்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் கஸ்டமர் கொடுத்துருக்கேன், ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்கேன், சேல்ஸ் அமௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட கிராஃப் வந்துட்டு ஷோ பண்ணி காமிக்கிறோம், அவ்வளோதான். பிஎல் டாட் ஷோ ஆஃப். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி ஓகே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்புறம் இதை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட் கிடைக்கும். ஓகே. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடியே நம்மளோட கிராஃபில் வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்னா கிரிட் ஆஃப் அப்படின்னு பிஎல்இ டாட் கிரிட் ஆஃப் ட்ரூன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. அதில் அர்த்தம் என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து கிரிட் ஆஃப் அப்படின்னா நெட்டு மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இங்கே இந்த இதில் கவனிங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸில் காலம்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கோடாக போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா கட்டம் கட்டமாக. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுக்குறதுக்கு பேர் தான் கிரிட்னு அர்த்தம். கிரிட்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரோவாக ஸ்ப்ளிட் பண்ணி காலமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் கிராஃப் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிரிட். ஓகே. இப்போ உங்கள் கிரிட்னா என்னன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளோட லைன் சார்ட்னு நினைக்கிறேன். ஓகே. லைன் சார்ட் அதான் வந்து இது நம்மளோட லைன் சார்ட். ஓகே. ஃபஸ்ட்டு சார்ட் இதுதான். ஸோ இதில் வந்து மந்த்துக்கும் சேல்ஸ் அமௌண்ட்டுக்குள்ள கிராஃபு. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஏப்ரல் மாதம் 14,000 சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த கிராஃப் பார்த்தோன்னா பை சார்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு விண்டோ டெலீட் பண்ணிட்டேன், அது போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு பை சார்ட்டை பார்த்தா நியூ விண்டோவில் வருதா. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு பிளாட்டையும் என்ன பண்ணியிருந்தோம், புது விண்டோவில் வந்து பிளாட் பண்ணியிருந்தோம்ல, அதுதான் வந்துட்டு காரணம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து பிஎல்இ டாட் ஃபிகர் ஆஃப் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரே விண்டோவில் வந்து மெர்ஜ் ஆகி வந்துடும். ஓகே. அப்போ வந்துட்டு டேட்டாவை பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நியூ விண்டோ கொடுக்குறோம் பிஎல் டாட் ஃபிகர் ஆஃப் அப்படின்னு. ஓகே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 14.6% கஸ்டமர் வந்திருக்காங்க, ஜனவரி மாதம் 12.5% கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணும். கடைசி ஒன்று ஸ்கேட்டர் பிளாட்டுன்றது இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னா இதில் வந்துட்டு 160 கஸ்டமர் எப்போ வந்திருக்காங்க 160 கஸ்டமர் வந்ததில் கிட்டத்தட்ட 17,000 சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அதாவது பிஎல்இ பிரிண்ட் ஆஃப் டிஎஃப் ஞாபகம் இருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே அதாவது எந்த மந்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ ஏப்ரல் மாதம் 14,000 சேல்ஸு, 150 கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக நீங்கள் கோட் பண்ணணும் பண்ணலாம். பட் அப்படி இல்லை, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆனால் வந்து ஃபுல் ப்ரோக்ராம் இன்னும் முடியலை, இங்கே கொஞ்சம் பாதி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, முக்கால்வாசி ப்ரோக்ராம் வந்து கவர் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா செகண்ட் பேஜ் கவர் ஆகிடும். இந்த 2 பேஜை வந்துட்டு ஆர்டர் படி வந்துட்டு ChatGPT இல்லை ஜெமினிக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. ChatGPT இல்லை ஜெமினி ரெண்டில் ஏதாச்சும் ஒரு AI டூல் யூஸ் பண்ணுங்கள். அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு ஆர்டர் படி அப்லோட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ரெண்டாவது ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா அது ChatGPT சொல்லிடுங்க. ஓகே. ரெண்டாவது இமேஜ் தான் வந்துட்டு ஃபைனல் இமேஜ், ஃபஸ்ட் இமேஜ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் தான் வந்துட்டு செகண்ட் இமேஜ், அதாவது ஃபைனல் பிளாக் கோடு. அடுத்து வந்துட்டு செகண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து தான் ஸ்டார்ட் ஆஃப் த கோடு அப்படின்னு ChatGPT சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னா அது குழம்பி தப்பாக கோடை கொடுத்துரும். ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜை அப்லோட் பண்ணுங்கள், அடுத்து வந்து இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ChatGPT எடுத்துக்கோங்க. ஓகே. அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ப்ராம்ப்டை கொடுங்க. ஸோ கிவ் திஸ் ஃபுல் கோடுனா கோட் பிளாக் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் சொல்லுங்க என்னென்னா ஃபஸ்ட் இமேஜ் கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆஃப் த கோடு, செகண்ட் இமேஜ் கண்டெய்னர் எண்ட் ஆஃப் த கோடு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு இமேஜ் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கும். அதாவது இந்த இமேஜ் வந்துட்டு கோடு வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு படித்து பார்த்துட்டு
கரெக்டான கோட் பிளாக் கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி உங்களோட ஐடியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கோடு கூட எழுத தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணாலே போதும். ஸோ ஓகே, ஸோ முடிஞ்சது. இதுதான் வந்துட்டு நான் சொல்ல நினச்சது. ஓகே, ஸோ இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.